So hello everyone. லாஸ்ட் 2 கிளாஸஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2016 நடந்த குரூப் 4 எக்ஸாம்னுடைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து 2018 குரூப் 4 எக்ஸாம்னுடைய மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாம்னுடைய மேக்ஸ் கொஷின்ஸ், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், அது இப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2024 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆவரேஜ் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டரா இருக்கு. 152 சென்டிமீட்டரா இருக்கு 12 பேத்தினுடைய ஆவரேஜ் ஹைட். இதுல ஒருத்தருடைய ஹைட்டு தப்பா எடுத்துட்டாங்க. 172 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அவருடைய ஹைட்டு. அதை தப்பா 148 சென்டிமீட்டர் அப்படின்னு தப்பா எடுத்துட்டாங்க. இப்ப அது தப்பா எடுத்துக்கிட்டதுனால அந்த ஆவரேஜும் தப்பா தான் இருக்கும். இப்ப அவருடைய கரெக்டான ஹைட்டை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? கரெக்ட் மீன் அப்படிங்கிறது ஆவரேஜ், சரியான சராசரி உயரம் என்னன்னு கேட்கிறாங்க. இத 2 டைப்பா போடலாம். ஒண்ணு, டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி டோட்டல்ல அவருடைய தப்பானதை மைனஸ் பண்ணிட்டு கரெக்டானதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். பெரிய கால்குலேஷன் இருக்க மாதிரி இருக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ்ல என்ன சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் ஃபைண்ட் அவுட். ரைட். இப்ப 152 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தப்பான ஆவரேஜ். ரைட். இப்போ 172 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் ஹைட்டுங்க. அதில் 148 வந்து தப்பா எடுத்திருக்காங்க, அதை மைனஸ் பண்ண. இப்போ தப்பானதை எடுத்துட்டு சரியானதை ரீப்ளேஸ் பண்றதுனால எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24 சென்டிமீட்டர் சேஞ்ச் ஆக போகுது. கிளியர்? அதாவது 148ங்கிறது தப்புங்க. 148 ரிமூவ் பண்ணிட்டு 172 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்பொழுது 24 இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ அந்த 24க்கு மட்டும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். இப்ப 24 மட்டும் தான் பார்க்க போறோம். அதுல மொத்தம் 12 பேர் இருக்காங்க, கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்ப 12ஆல டிவைட் பண்ணும்பொழுது ஆவரேஜ் வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அவ்வளவுதான். அந்த 2 சென்டிமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 152 சென்டிமீட்டர்ல 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 154 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி. கிளியர்? இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி டோட்டல்ல இருந்து மறுபடியும் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும். அதனுடைய கால்குலேஷனும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ரைட். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாங்க, 24 சென்டிமீட்டர்ங்கிறது சேஞ்ச் ஆகுதுங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லிட முடியும். ஆனா 24 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது கரெக்டா சொல்ல தெரியணும். கேள்வியில சொல்லி இருக்கிறத புரிஞ்சு. சரிங்களா? ஏன்னா நீங்க தவறுதலா 24 குறையுதுன்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா 2 சென்டிமீட்டர் குறையும். 152ல 2 குறைச்சோம் அப்படின்னா 150ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க 2 கூட்டுறதுக்கு பதிலாக 2 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 115 கிடைச்சிரும். 150ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப கேர்ஃபுல்லா கேள்வியில என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட், அந்த சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது தெளிவா பார்க்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருப்போம். ரைட். நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர்னுடைய ஸ்கொயர்னுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45ன்னு சொல்லியிருக்காங்க. The square of smaller number is 4 times the larger number ன்னு சொல்லியிருக்காங்க. Find the numbers. அந்த 2 நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிஷனாவே எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து. ரைட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன் நம்பர்ஸ் இஸ் 45. 2 மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 15 ஸ்கொயர் பண்ணா 225. இந்த 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் 45ன்னு சொல்றாங்க. கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ தப்பு. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட் சார். இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, the square of the smaller number is 4 times the larger number. அதை செக் பண்ணலாமா? வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அது கிடையாது. ஏன் நம்ம 2வது கண்டிஷனை செக் பண்ணணும்? அடுத்த ஆப்ஷன் போயிடலாமா? ரைட். ஓகே. சோ இப்போ இந்த 2 நம்பர்னுடைய ஸ்கொயர்னுடைய டிஃபரன்ஸ் 45ன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரைட். இப்போ 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 81, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ரைட். இது 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் 45 கிடையாது. ரைட். நாட் ஈக்குவல் டு 45. ரைட். ஏன்னா 11ல 5 மைனஸ் பண்ணா 6 முடியும். 45 வரதுக்கு பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி இங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9, 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் 45 கிடையாது. 200 சம்திங்ல இருக்குங்க. நாட் ஈக்குவல் டு 45. அடுத்து வெரிஃபையே பண்ண வேண்டாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. செக் பண்ணிடலாம்.
ரைட் 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 81, 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36. ரெண்டு நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் வந்து 45. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. செகண்ட் கண்டிஷன் வெரிஃபை பண்ணிடலாம். the square of smaller number is 4 times the larger number. ரைட் ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலர் நம்பர் 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36ங்க. அது 4 டைம்ஸ் லார்ஜர் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜர் நம்பர் 9. 4 டைம்ஸ் ஆஃப் 9 36 ஈக்குவல் டு 36. ரைட் ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த கேள்வியில இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான கேள்விகள் வருது அப்படின்னா நீங்க ரொம்ப சிம்பிளா இந்த ஆப்ஷன்லயே அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா 100 வருதுன்னு கேள்வியில சொல்லும் பொழுது எந்த ஆப்ஷன்ல ரெண்டு நம்பரை கூட்டினா 100 வருதுன்னு செக் பண்ணும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மெனக்கிட்ட அதை ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி எங்க ரெண்டு நம்பர்னுடைய ஸ்கொயர்னுடைய டிஃபரன்ஸ் 45ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் அப்படி இருக்கு. ஸோ அந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுங்க. ஒரு காரினுடைய வீல் வந்து ஒரு கார்ட்டினுடைய வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர் இருக்கு. அது எத்தனை முறை சுத்தணுச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் 154 மீட்டரை டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் இதுக்கான கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ். வீலினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது தமிழ்ல கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை இன்று வளைபரப்பு. சுற்றுகளின் எண்ணிக்கை இன்று வளைபரப்பு. ரைட் இப்ப இந்த இடத்துல நம்ம ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர் இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. அந்த மீட்டரா இருக்கிறத சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம். ரைட் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்ப 154 கூட 100ஆல பெருக்கும் பொழுதுங்க சென்டிமீட்டரா கன்வெர்ட் ஆயிருச்சு டிஸ்டன்ஸ். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 15400 ஈக்குவல் டு ரைட் எத்தனை முறை சுத்தணுச்சுங்கிறது தான் கேள்வி. சர்க்கம்ஃபரன்ஸ்னுடைய ஃபார்முலா 2πr இருக்க டேரக்டிவா இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 15400 ஈக்குவல் டு n இன்டூ 2 இன்டூ 22/7. ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35. ஸோ 7ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 டைம்ஸ். 15400 divided by 2 into 22 into 5 equal to n. Right. 2 5s are 10. இந்த 10க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 11ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 140. இங்க 11ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா 2, 2ஆல கேன்சல் பண்ணும்பொழுது 70 அப்படிங்கிறது ஆன்சர். 70 முறை சுத்துனுச்சு அப்படின்னா தான் அது 154 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. ரைட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ற மாதிரியான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான கொஸ்டின். ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரி ரேஷியோ கான்செப்ட், ரேஷியோவை ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரண் அப்படிங்கிற ஒருத்தர் 6 டைம்ஸ் சங்கர், அவருடைய பையன் சங்கருக்கு 6 டைம்ஸ் வந்து அவருடைய ஏஜ் இருக்கானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ரேஷியோ எழுதிடலாம். ஸோ சரண் இஸ் டு சங்கர் ரெண்டும் ஒரே பேராவே இருக்கனால ஸ்டார்ட் ஆகிறதுனால S போட முடியாதுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ 6:1 ஃபுல் நேமாவே எழுதியிருப்பாங்க. 4 years ஆஃப்டர் 4 வருஷம் கழிச்சு ரைட். ஸோ சரண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் சங்கர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரண் இஸ் டு சங்கர் அப்படிங்கிறது 4:1. ரைட் எல்லா ரேஷியோவும் இருக்கு, டைரக்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6x ரேஷியோல 4 வயசு சேர்த்தணும் அப்படின்னா 4 ரேஷியோவா மாறுது. அதே மாதிரி எக்ஸ் ரேஷியோல 4 வயசு சேர்த்தணும் அப்படின்னா ஒரு ரேஷியோவா மாறுது. கிராஸ் மல்டிபிள் பண்ணிடும். ஸோ 6x + 4 ஈக்குவல் டு 4x + 16. எக்ஸ் ஒரு சைடு நம்பர் ஒரு சைடு கொண்டு போகலாம். 6x - 4x ஈக்குவல் டு 16 - 4. ஸோ 2x ஈக்குவல் டு 12, x ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியுங்க. நம்ம கிட்ட இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. பிரசன்ட் ரேஷியோ 6:1. அப்போ 6:1ல 6x, xல x அப்ளை பண்ணலாம். 36, 6. ஸோ அவங்களுடைய பிரசன்ட் ஏஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 36, 6. ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான கொஸ்டின் குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது ஒரு நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். டெசிமல் நம்பரை வந்து ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ரைட் இப்ப 0.35 பார்னுடைய மீனிங் என்னன்னா
0.353535 நம்பர் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெசிமலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல், முடிவுறா சுழல் தன்மை உடைய தசம எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசம எண்ணுடைய பேர் முடிவுறா சுழல் தன்மை உடைய தசம எண். இந்த முடிவுறா சுழல் தன்மை உடைய தசம எண்ணை நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படின்னா ஒரு பின்ன எண்ணா மாத்த போறோம். இதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது என்ன டைப்புக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்ணுக்குள்ள வருங்க. ரைட். முடிவுறா சுழல் தன்மை உடைய தசம எண் அப்படிங்கிறது ஒரு முடிவுறு தசம எண்ணுன்னு சொல்லுவோம். ரைட். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பின்னம் என்ன எழுத போறோம். பின்னம் அப்படின்னா ஒரு லைன் போட்டுட்டா மேல ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர் மேல இருக்கும், டினாமினேட்டர் கீழே இருக்கும். ஸோ நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் என்ன எழுதணும் எப்படி எழுதணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. எல்லா கேள்விலையும் அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ முதல்ல கேள்வியில இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம் 35. அதுல பார் ஆகாத நம்பரை மைனஸ் பண்ணணும். பார் ஆகாம என்ன இருக்கு அப்படின்னா வெறும் 0 மட்டும் தான் இருக்கு. அதை மைனஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலினாலும் ஒண்ணுதான். அவ்வளவுதான் நியூமரேட்டர், அவ்வளவுதான் தொகுதி. அதாவது கேள்வியில இருக்கக்கூடிய மொத்த நம்பரையும் அப்படியே எழுதிடுறோம். அதுல பார் ஆகாத நம்பரை மைனஸ் பண்ணணும். கீழே டினாமினேட்டர் பொறுத்த வரைக்குங்க முதல்ல எத்தனை டிஜிட்னு டிசைட் பண்ணணுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் நம்பர் கீழே எழுத போறோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, அப்புறம் 2 டிஜிட் நம்பர் கீழே எழுத போறோம். அந்த 2 டிஜிட் நம்பர்ல பார் ஆன நம்பருக்கு 9 எழுதணும், பார் ஆகாத நம்பருக்கு 0 எழுதணும். ஸோ அப்போ 2 நம்பருமே பார் ஆகிருக்கு. அப்ப 2 9, அவ்வளவுதான் ஆன்சர். 35/99 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ 35/99 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட்டர்ல கூட ரைட் வெரிஃபிகேஷனுக்காக சொல்றேன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்பர். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 35/99 அப்படிங்கிறது ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் பேசின ஒரு விஷயம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். அதாவது முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம எண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம். ரைட். இப்படி கூட கேள்வியை எதிர்பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் போலாம். ரைட். அடுத்தது 200க்கும் 300க்கும் நடுவுல 6, 8, 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்கிறேன். முதல்ல 6, 8, 9க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 72ங்கிறது கிடைக்கும். இப்ப நம்மளுடைய கேள்வி 72ங்கிற நம்பர் 6, 8, 9ஆல் எல்லாம் சரியாக வகுபடக்கூடிய எண். 72 மட்டும்தான் வகுபடுமானா கிடையாது. 72னுடைய மடங்குகள் எல்லாமே 72னுடைய மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6, 8, 9ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். அப்ப அதனுடைய மல்டிபிள்ஸ் நான் எழுதுறேன். 72 இன்னொரு 72 சேர்த்துனா 144, 216, 288, 360 இது எல்லாமே 72னுடைய மடங்குகள். இந்த எல்லா நம்பருமே 6, 8, 9ஆல வகுப்படக்கூடிய நம்பர்ஸ். இதுல 200க்கும் 300க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்குங்கிறது தான் கேள்வி. 200க்கும் 300க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்குங்க? 2 நம்பர் இருக்கு. ஒன்னு 216, இன்னொன்னு 288. அது எந்தெந்த நம்பர்னு கேட்கல, எத்தனை நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 2 நம்பர் இருக்குங்கிறத ஆன்சர். இந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல 6, 8, 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் எல்லாமே இந்த நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகும். எல்சிஎம் மல்டிபிள்ஸ் எல்லாமே டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் மல்டிபிள்ஸ் 200க்கும் 300க்கும் நடுவுல எவ்வளவு இருக்குங்கிறத யோசிக்கணும். ரைட். அதை விட்டுட்டு நம்ம 200ல இருந்து 300 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ல எதெல்லாம் 8, 9, 6ஆல வகுப்படும் சொல்லி செக் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. கிளியர். நெக்ஸ்ட். ஏ வந்து ஒரு வேலையை டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஏ ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாரு, பி ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்கிறாருங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு நல்ல வேலை முடியும். ஸோ 20க்கும் 30க்கும் எல்சிஎம் வந்து 60 பார்ட்ஸ். ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். 60/20 3 பார்ட்ஸ். பி ஒரு நாளைக்கு 60/30 2 பார்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. இப்ப ஆன்சர் பண்ணிடலாமா? ஏ பிளஸ் பி வந்து மொத்த வேலை 60, ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சாங்க அப்படின்னா 12 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல ரொம்ப பேசிக்கான கொஸ்டினா தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்லயே M1 M2 கான்செப்ட்ல இந்த ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, ஸோ 14 பேர் வந்து பாத்தீங்கன்னா 70 பேஜஸ் 5 மணி நேரத்துல செய்யறாங்க அப்படின்னா எத்தனை பேர் 100 பேஜ 10 மணி நேரத்துல செய்வாங்க? இந்த இடத்துல M1 கொடுத்துருக்காங்க, H1 கொடுத்துருக்காங்க, W1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செட்லயும் அதே டேட்டா தான் இருக்கும், எடுத்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ 14 into 5 divided by 70. ரைட். அடுத்து M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ரைட். M2 கண்டுபிடிக்கணும். H2 கொடுத்துருக்காங்க 10 மணி நேரம். W2 கொடுத்துருக்காங்க 100 பேஜஸ். ரைட். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணி 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 14, 14ஆலேயே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1, இந்த 10 அங்க போச்சு அப்படின்னா 10 ஈக்குவல் டு M2. ஸோ 10 பேர் தேவைப்படுறாங்க. ரைட். 100 பேஜஸா வந்து 10 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கும். M1 M2 கான்செப்ட்ல கேட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருந்திருக்காங்க. N வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 year 6 months சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 year 6 month நம்ம என்னவா பார்த்து போனோம் அப்படின்னா இயரா கன்வெர்ட் பண்ணும். ரைட். எல்லாருக்கும் தெரியும் மந்த்ல கொடுத்தாவே இயர்ல கன்வெர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏன் இயர்ல கன்வெர்ட். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் என்னையும் வருஷத்துக்கு மாத்துறோம். ரைட். 12 மாசம் பிளஸ் 6 மாசம் 18 மாசம். 18 மாசத்தை வருஷமா மாத்தணும் அப்படின்னா 18/12 சிம்பிளிஃபை பண்ணா 3/2 வருஷம் சொல்லலாமா? ரைட். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். SI ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா. P அப்படிங்கிறது 7500, N அப்படிங்கிறது 3/2 இன்டு ஃபார்முலால இருக்கக்கூடிய 100 இன்டு R உடைய வேல்யூ 8. ரைட். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 4. ரைட். 4 இன்டு 75 300, 300 இன்டு 3 900. ஸோ 900 rupees அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி 900 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரைட். நெக்ஸ்ட். ரைட். ஸோ கிரிக்கெட் வீரர் டோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் 20 ஆட்டத்துல சராசரி ஓட்டம் வந்து 72 எடுத்திருக்காருங்க. 31வது ஆட்டத்துக்கு அப்புறம் 73 சராசரி. அப்ப 31வது ஆட்டத்துல அவர் எவ்வளவு ரன் எடுத்தாரு அப்படிங்கிறது கேள்வி. ரைட். இது 2 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. 30 மேட்சஸ்ல எடுத்தக்கூடிய ஆவரேஜ் 72. 31 மேட்சஸ்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் 73. 2 நம்பருடைய டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னவா கிடைச்சிரும்? 31வது மேட்சினுடைய 2ஆக கிடைச்சிரும். அந்த 2 மல்டிபிள் பண்றது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கா? ரைட். நான் இன்னொரு கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. X ஈக்குவல் டு A பிளஸ் B இன்டு C. இதுல ஏங்கிறது என்னன்னா நியூ ஆவரேஜ். கேள்வியில சொல்லி இருக்கக்கூடிய நியூ ஆவரேஜ் 73 பிளஸ் இப்போ B அப்படிங்கிறது ஓல்டு கவுண்ட்டுங்க. இப்ப 73ங்கிற நியூ ஆவரேஜ் வரதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை மேட்சஸ் நடந்திருக்கு? 30 மேட்சஸ் நடந்திருக்கு. ரைட். இன்டு சிங்கிறது ஆவரேஜ் சேஞ்ச். 72 இருந்த ஆவரேஜ் 73 ஆயிருக்குன்னா எவ்வளவு ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஸோ 73 கூட்டல் 30 103 அப்படிங்கறது ஆன்சர். ஸோ 103 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய மல்டிபிள் நம்பர்ஸா பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் டேர்ம்ஸ் வச்சு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ரைட். X ஈக்குவல் டு A பிளஸ் B இன்டு C. இதுல ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னங்கிறது நான் இன்னொரு முறை சொல்றேன். ஏங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ், பி அப்படிங்கிறது ஓல்டு கவுண்ட், சி அப்படிங்கிறது ஆவரேஜ் சேஞ்ச். ரைட். ஓகே. நெக்ஸ்ட். அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். 3/4, 1/2, 5/8 இதனுடைய அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்லி கேட்கிறாங்க. ரைட். எல்லாத்தினுடைய பேஸும் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கனால எல்சிஎம் 8ன்னு எடுத்துக்கிறேன். ரைட். எல்சிஎம் 8 ஆகணும் அப்படின்னா இது 2ஆல பெருக்குனா 8 ஆகும். மேலேயே 2ஆல பெருக்கிறேன். 6/8. இது 8 ஆகணும் அப்படின்னா 4ஆல பெருக்கணும். மேலேயும் 4ஆல பெருக்கிறேன். 4/8. அடுத்து 5/8. ரைட். இப்ப இதனுடைய மதிப்புகளை வச்சுக்கிட்டு, ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, பட் நியூமரேட்டர் மட்டும் பார்த்து எது பெருசு சின்னதுன்னு எழுதிடலாம். 4 தான் சின்னது. 4 அப்படிங்கிறது 1/2 இது. 1/2. அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு எழுதணும். அப்ப சின்னது 1/2. அடுத்து 5/8. அடுத்து 6/8. 6/8க்கானது கொஸ்டின்ல இருக்கிறது 3/4. ரைட். அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா 1/2, 5/8, 3/4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை இன்னும் வேற மாதிரி கூட எழுதலாம். எப்படின்னா 1/2 less than 5/8 less than 3/4. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு கூட ஆப்ஷன்ஸ்ல மேபி இருந்திருக்கலாம். ரைட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நம்ம சரியா எழுத தெரியும். கிளியர்? ஓகே. டிசெண்டிங் ஆர்டர்னா ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல கிரேட்டர் தென் சிம்பிள் வச்சு எழுதி. நெக்ஸ்ட். ஒரு T20 கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜு அப்படிங்கிறவர் ஒரு 50 பாலை வந்து ஃபேஸ் பண்றாருங்க.
அதுல 10 முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 எடுக்கிறாருங்க. இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வுட் நாட் ஹிட் எ 6. அவரு 6 ரன் எடுக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் 50 பால் போடுறாங்க. அதுல 10 பால் 6 எடுக்கிறாரு அப்படின்னா 40 பால் வந்து 6 எடுக்கல. சோ கேள்வி 6 எடுக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. 40 பால்ல ஒரு 6 எடுக்கல, மொத்த பால் 50. சிம்பிளிஃபை பண்ணா 4/5ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். நம்ம பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி எல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டா அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட். ரைட். 7 ஒரு வீக்ல இருக்கக்கூடிய 7 நாள்ல எவ்வளவு டெம்பரேச்சர் அதிகமா வந்து வந்திருக்குங்கிறத மெஷர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் கேட்கிறாங்க ஒரு வாரத்துக்கு. ரைட். எல்லாத்தையும் கூட்டி 7ஆல டிவைட் பண்ணா போதும். ரைட். ஸோ 34.8 பிளஸ் 38.5 பிளஸ் 33.4 plus 34.7, 35.8, 32.8, 34.3. மொத்தம் 7 இருக்கு. இந்த 7ஐயும் கூட்டி 7ஆல டிவைட் பண்ணா போதுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 244.3 by 7 டிவைட் பண்ணா 34.9 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. நார்மல் ஆவரேஜ் தான். ஸோ ஆவரேஜ் இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3வது கேள்வி ஆவரேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கிரிக்கெட் கொஸ்டின் இருந்துச்சு, அடுத்து ஒருத்தருடைய ஹைட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அடுத்தது இது ஒரு ஆவரேஜ் கேள்வியாக இருக்கு. ரைட். ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த 2019ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டு இருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் ஆவரேஜ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுலயும் ஆவரேஜ் விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கூட்டு சராசரி ஆவரேஜ் ஹைட் வந்து 163.8ன்னு சொல்லியிருக்காங்க. மாறுபாட்டு கெழு 3.2. திட்ட விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ சிவி கொடுத்துருக்கனால சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். மோஸ்ட்லி சிலபஸ்ல அதெல்லாம் இல்லைன்னு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்லயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ப்ராபபிலிட்டியும் சிலபஸ்ல இல்லைன்னு நான் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ரைட். இதுவும் ப்ராபபிலிட்டியில இருக்கக்கூடிய கேள்வி. ரைட். இதுவும் ப்ராபபிலிட்டியில இருக்கிறது, இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் கேள்விதான். ரைட். இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ரைட். ஸோ சிவியினுடைய வேல்யூ கேள்வியில கொடுத்துருக்காங்க 3.2 ஈக்குவல் டு சிக்மாங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, அதுதான் கூட்டு சராசரி 163.8 இன்டூ 100. சிக்மா மட்டும் இந்த பக்கம் வச்சு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். 3.2 into 163.8 divided by 100 equal to sigma. ரைட். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5.2416 கிடைக்கும். ரைட். 5.24 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 5.24. நெக்ஸ்ட்ங்க. 190ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரி இன்னொரு கொஸ்டின். ரீனா உஷா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ரீனாவுக்கும் உஷாவுக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,36. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கு 8 வயசு குறையுமா? ரீனாக்கு 8 வயசு குறைஞ்சிச்சு அப்படின்னா 16 வயசு ஆயிருங்க. உஷாக்கு 8 வயசு குறைஞ்சிச்சு அப்படின்னா 28 வயசு ஆயிரும். இப்ப கேள்வி என்னன்னா உஷாக்கும் ரீனாவுக்கும் இருக்கக்கூடிய ஏஜுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்கிறேன். அப்ப 28:16. ரைட். 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7:4. ஸோ 7:4 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4:7 ஆப்ஷன்ல இருக்குங்க. ஏன் 4:7 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேள்வி ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரீனா உஷான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உஷா ரீனான்னு கேள்வியை மாத்தி கேட்டு இருந்திருக்காங்க. கொஸ்டின்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆர்டர்லயே நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் 4:7 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க தப்பு பண்ணியிருந்தா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் ரேஷியோல இந்த மாதிரி மாத்தி எப்பயுமே கேட்பாங்க. ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. இது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஏஜஸ்ல இதோட 2வது கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த 2019 கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட்ங்க. சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வி. 3 cube the whole power -2 into 2 square the whole power -3 divided by 2 power 4. இங்க கியூப் மாதிரி தெரியுது, அந்த இமேஜ் உடைஞ்சனால அப்படி தெரியுது. இங்க கரெக்டா இருக்கு 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 power 4 -2
3 power minus 4 into 4 power minus 2. Right. பவருக்கு மேல பவர் இருந்தா பவரை மல்டிபிள் பண்ணிக்குவோம். a பவர் m the whole power என்ன இருந்துச்சு அப்படின்னா a பவர் mn மல்டிபிள் பண்ணுவோம். அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். So 3 power minus 6 into 2 power minus 6 divided by 2 power minus 8 into 3 power minus 4. இந்த 4 ஸ்கொயர் நான் தனியாக எழுதி காமிக்கிறேன். 4 power minus 2 அப்படிங்கிறத 2 square the whole power minus 2 எழுதலாமா? அப்ப 2 power minus 4 எழுதலாம். அந்த மாதிரி எழுதிக்கிட்டோமா? 2 power minus 4. இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அந்த ஃபார்முலால எடுத்து அப்ளை பண்ணும்போது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா சைனை மாத்திரலாம். சைனை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, அது ரெசிப்ரோக்கல் தலைகீழா மாறிச்சுன்னா சைன் மாறிடும். அப்ப கீழே இருக்கிறதெல்லாம் மேல போச்சுன்னா பிளஸ்ல ஆயிரும், மேல இருக்கிறதெல்லாம் கீழே வந்துச்சு அப்படின்னா அதுவும் பிளஸ்ல ஆயிரும். ரைட்? அப்போ 2 power 8 into 3 power 4 into 2 power 4 divided by 3 power 6 into 2 power 6. நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? கீழே இருக்க நம்பர் எல்லாம் மேல கொண்டு போயிட்டேன், மேல இருக்க நம்பர் எல்லாம் கீழே கொண்டு போயிட்டேன், சைன் மாறிடுச்சு. ரைட், இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரைட் a பவர் m into a பவர் n அப்படிங்கறத a பவர் m plus n எழுதலாம். அந்த மாதிரி 2 power 8 plus 4 அப்படிங்கறத 2 power 12 into 3 power 4 divided by 3 power 6 into 2 power 6. 2 power 6ல 2 power 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 power 6 இருக்கு. ஸோ இதுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் இருக்கு. ரைட், அதை மட்டும் மிச்சம் எழுதலாம். 2 power 6 divided by 3 ஸ்கொயர். 2 power 6 அப்படிங்கிறத 64, 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9. 64 9ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 7 டைம்ஸ் போக மீதி 1/9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 7 1/9 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ 7 1/9 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்து போலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வியை இங்க பார்த்தோம். அடுத்து 192ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா TSA 384. இதுல TSAக்கான ஃபார்முலா 6a square equal to 384. அப்ப a square equal to 384/6. a square equal to 36 அப்படிங்கிறது 6 டைம்ஸ், மீதி வந்துட்டு 2 4 டைம்ஸ் வந்து 24. அப்ப a உடைய வேல்யூ 8 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ வால்யூம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வியாக இது இருக்கு. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. என்னென்ன நம்பருக்கு? ஸோ 3 into a minus 1, 2 into a minus 1 the whole square, a square minus 1. ஃபர்ஸ்ட் 3 a minus 1 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஏன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. 2 ரைட், a minus 1 the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு, ஆனால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். என்ன காரணம்னா a minus 1ங்கிற டேர்ம் ஆல்ரெடி இருக்கு, அதே மாதிரி இருக்கனால அதை அப்படியே எழுதிக்கலாம். a minus 1 the whole square. இது a square minus b square ஃபார்முலா இருக்கனால a plus b into a minus bங்கிற ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ எல்சிஎம் எழுதலாம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதணும். ரைட், 3 எழுதலாம், இன்டூ 2 எழுதலாம், இன்டூ டேர்ம்ஸ்ல a minus 1 எழுதலாம். இங்கே a minus 1 இருக்கு, ஆல்ரெடி எழுதிட்டோம். a plus 1 எழுதலாம். a minus 1 ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்து பவர்ல அதிகமானது எடுத்து எழுதணும். a minus 1ல பவர்ல அதிகமானது 2. ரைட், இப்ப மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3 2s are 6 into a minus 1 the whole square into a plus 1 அப்படிங்கிறது ஆன்சர். So answer option D, 6 into a minus 1 the whole square into a plus 1. Clear? Okay. Next, find the cube root of, right, முப்படி மூலம், cube root of 161 divided by 64 அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நம்ம மாத்தலாம். cube root of 1 into 164 plus ஒரு 61 125 divided by 64. கியூப் ரூட்ல இருந்து வெளியெடுக்கலாம். 125 கியூப் ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 5, 64 கியூப் ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 4. ஆன்சர் 5/4. ரைட், இது சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் தாங்க. அடுத்து மென்சுரேஷன்ல இன்னொரு கேள்வி. ரைட், 2 சிலிண்டர் இருக்கு. அந்த 2 சிலிண்டர்ஸ்னுடைய ஹைட்டுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க அண்ட் ரேடியஸ்க்கான ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்டினுடைய ரேஷியோ 2, ரைட், 1:2. ஹைட்டினுடைய ரேஷியோ 1:2. ரேடியஸ்னுடைய ரேஷியோ 2:1. ரைட், இதனுடைய வால்யூமுடைய ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. ஜஸ்ட் ஃபார்முலா எழுதலாம். பை r² h is to பை r² h. பை கேன்சல்.
R உடைய வேல்யூ 2 ஸ்கொயர் இன்டூ H உடைய வேல்யூ 1 is 2. இங்க R உடைய வேல்யூ 1 ஸ்கொயர் இன்டூ H உடைய வேல்யூ 2. அப்ப 4 is to 2 சிம்பிளிஃபை பண்ணா 2 is to 1 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி 2 is to 1. ரைட். நெக்ஸ்ட். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. இதுக்கு முன்னாடி நம்ம 2018ல நடந்த குரூப் 4 எக்ஸாம்லயும் இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி 2016ல நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஸோ இந்த டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா குரூப் 4 எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருந்திருக்காங்க. இது 3வது குரூப் 4 எக்ஸாம்ல நம்ம பார்த்துட்டோம். ரைட். ரைட். டபுள் ஆகுது. ரைட். SI ஈக்குவல் டு PNR by 100. டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டிப்பு ஆகுது அப்படின்னா நம்ம 2 மடங்குல 1 மடங்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட்ல எழுதினா போதும். P ஈக்குவல் டு P இன்டோ N கொடுத்துருக்காங்க, R கேட்கிறாங்க, டிவைடட் பை 100. இந்த பியும் இந்த பியும் கேன்சல். இது இங்க இந்த பக்கம் வரும்பொழுது 100/10 ஈக்குவல் டு R 10% அப்படிங்கிறது R. ஆரோட வேல்யூ 10%. இந்த டபுள் ட்ரிபிள் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல N கொடுத்து R கேட்பாங்க, இல்லாட்டி R கொடுத்து N கேட்பாங்க. அதுதான் கான்செப்டே. ரைட். தொடர்ச்சியா 3வது குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும், ரைட், 3 வருஷத்துல நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட். சோ ஜிபி பேஸ் பண்ண மாதிரியான ஒரு क्वेश्चन. T2 அப்படிங்கிறது 3/5, T3 அப்படிங்கிறது 1/5. காமன் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. பொது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. பொது விகிதம் அப்படிங்கறத R ஈக்குவல் டு T2/T1 அப்படிங்கிறது ஃபார்முலாவா நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல T2வும் T3யும் கொடுத்திருக்கனால இந்த டேர்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா T3/T2ன்னு எழுதிக்கலாமா? ரைட். T3/T2 கொடுத்திருக்க வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/5 டிவைடட் பை 3/5. அடுத்து 1/5 3/5 ரெசிப்ரோக்கல் ஆகும்பொழுது 5/3 வரும். இந்த 5 கேன்சல். R உடைய வேல்யூ 1/3. ஆன்சர் ஆப்ஷன் பி 1/3ங்கிறது R உடைய வேல்யூ. ஒரு ஜிபி பேஸ் பண்ண மாதிரியான क्वेश्चनஆக இருந்திருக்கு. அடுத்து 198th क्वेश्चन. A⁻1 A1 அப்படிங்கறத -1ன்னு சொல்றாங்க. இதுல A2ஐயும் A3ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. இந்த AN உடைய ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. AN ஈக்குவல் டு AN-1 டிவைடட் பை N+2ங்கிறது ஃபார்மேட். எனக்கு A2 கேக்குறாங்க, A3 கேக்குறாங்கன்னா டைரக்டா அதுல அந்த என்னோட வேல்யூ 2 and 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு A2வும் A3யும் கிடைக்கும். ட்ரை பண்ணலாமா? இப்ப A2 ஈக்குவல் டு A2-1 டிவைடட் பை 2+2. A2-1 அப்படிங்கிறது A1 டிவைடட் பை 4. A1 உடைய வேல்யூ தான் ரெஃபரன்ஸா கேள்வியில கொடுத்திருக்காங்க. அப்போ A2 உடைய வேல்யூ A1 உடைய வேல்யூ -1/4. அப்ப A2 உடைய வேல்யூ -1/4. ரெண்டு ஆப்ஷன்ல -1/4 இருக்கு. அதனால A3ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இது -1/4. அடுத்து A3ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A3-1 டிவைடட் பை 3+2. A2/5. A2 உடைய வேல்யூ இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1/4/5. இந்த 4 கீழே வரும்பொழுது -1/20ங்கிறது கிடைக்குது A3 உடைய வேல்யூ. அப்ப A3 உடைய வேல்யூ -1/20. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மாதிரி nth டேர்மை கொடுத்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்வி ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட்ங்க. nth டேர்ம் கொடுத்து அந்த நம்பரை சம் பண்ண சொல்லி கேட்கிற மாதிரியான கேள்விகளும் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி nth டேர்மை கொடுத்து சம் ஆஃப் n டேர்ம்ஸோ இல்ல nth டேர்மையே ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்விகளை ஃபார்மேட்டா எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் 199th क्वेश्चन. Right. 1 + 2 + etc. + n equal to k. அப்போ 1³ + 2³ + etc. n³ கண்ணை மூடிட்டு k³ போட்டுறக்கூடாதுங்க, k². அதாவது இதனுடைய சம்முக்கான ஃபார்முலா n into n + 1/2ங்கிறது இதனுடைய சம்முக்கான ஃபார்முலா. இதனுடைய சம்முக்கான ஃபார்முலா n into n + 1/2 the whole squareங்கிறது சம்முக்கான ஃபார்முலா. நமக்கு ஆல்ரெடி n into n + 1/2 உடைய வேல்யூ k ன்னு தெரியும். அப்ப இந்த k-வை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். k² அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் A, k². அடுத்து 200வது கேள்வி. A⁻m - n A⁻m A⁻m+n. ரைட். இதனுடைய காமன் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. பொது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. பொது விகிதம் அப்படிங்கிறது T2/T1ல நம்ம ஆன்சர் சொல்லிடலாம்.
ரைட். ஏ பவர் என் அப்படிங்கறத பார்த்த உடனே சொல்லிட முடியுது. என் அப்படிங்கிறது மைனஸ்ல இருக்கு, அடுத்து என் இல்ல, அடுத்து என் பிளஸ்ல இருக்கு. அதுல இருந்து என் தான் அதனுடைய காமன் ரேஷியோன்னு சொல்ல முடியும். ஏ பவர்ல இருக்கனால ஏ பவர் என்னு சொல்லிடலாம். ரைட். ஃபார்முலாவா எழுதும் பொழுது ஆர் ஈக்குவல் டு T2 by T1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். A பவர் m divided by A பவர் m minus n. அப்ப A பவர் m minus of m minus n. ரைட். பேஸ் ஒரே மாதிரி இருக்கனால டிவிஷன்ல இருக்கனால ஒரே பேஸ்ல பவர்ல மைனஸ்ல மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல பிராக்கெட் போடணும், அப்படி இல்லாட்டி டேர்மை மிஸ் பண்ணிடும். ஸோ அப்ப A பவர் m மைனஸ் m மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் n. மைனஸ் மைனஸ் கேன்சல். A பவர் n அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ரொம்ப சிம்பிளான கேள்விதான், ஆனா தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த டேர்மை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நீங்க ஒரு வேளை மைனஸை போடாம இந்த பிராக்கெட்டை போடாம விட்டுட்டீங்கன்னா ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு எழுதுவோமா? இந்த எம்மும் எம்மும் கேன்சல், ஏ பவர் மைனஸ் என்னன்னு சொல்லிடுவோமா? ஏன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ரைட். இந்த இடத்துல ஒரு பிராக்கெட்டா போடாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிடுவீங்க. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணாம இருக்கணும். இந்த கேள்வி நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால உங்களால பார்த்த உடனே கூட சொல்லிட முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி கான்செப்ட் வேற எங்கேயாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டேர்மையே நீங்க மைனஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடி பிராக்கெட்டை மைனஸ் ஆஃப் பிராக்கெட்டை போட்டு அடுத்த ஸ்டெப்ல அந்த மைனஸை உள்ள கொண்டு ரைட். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமினுடைய மேக்ஸ் கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். தேங்க்யூ.